ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் முடிவு ஜெபம் பண்ணி அப்போஸ்தல ஆசீர்வாதம் சொல்லி இந்த நிருபத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்று வாழ்த்துகிறார். விசுவாசிகளுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். கிருபை தேவனுடைய இலவச ஈவு. தேவனுடைய அன்பு அவருடைய கிருபையில் வெளிப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை தேவனுடைய கிருபையை சொல்லி ஆரம்பித்தார். இப்போது அவருடைய கிருபையை சொல்லி நிருபத்தை நிறைவு செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தே நமக்கு தேவ கிருபை வருகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையை இப்போது நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிலேமோனோடு மாத்திரம் கூட இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்தாமல் உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்று சொல்லி எல்லா பரிசுத்தவான்களையும் தன்னுடைய அப்போஸ்தல ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆக்குகிறார். இந்த நிருபத்தில் பவுல் அநேகருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் எல்லோருடைய ஆவியுடனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை கூட இருப்பதாக என்று வாழ்த்துகிறார். பிலேமோனுடைய வீட்டில் கர்த்தரை ஆராதிக்க கூடி வருகிற விசுவாசிகள் எல்லோருக்கும் பவுல் ஆசீர்வாதம் சொல்லுகிறார். பவுல் இந்த நிருபத்தின் முடிவரையில் ஆமென் என்று எழுதுகிறார். தன்னுடைய ஜெபத்தையும் வாழ்த்துதலையும் ஆமென் என்று சொல்லி உறுதி பண்ணுகிறார். அப்படியே ஆவதாக என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய மன்றாட்டிற்கு அனுகூலமான பலன் உண்டாகும் என்று விசுவாசித்து அது அப்படியே ஆவதாக என்று நம்பிக்கையோடு எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிலேமோனுடைய ஆவியுடனே கூட இருப்பதாக என்று பவுல் அவரை வாழ்த்துகிறார். அவருக்காக ஜெபிக்கிறார். கர்த்தருடைய கிருபை பிலேமோனுக்கு கிடைக்கும் போது அவர் ஒனேசிமுவை மன்னிப்பார். நம்முடைய பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிலேமோனுடைய ஆவியுடனே கூட இருக்கும்போது பிதா பிலேமோனை மன்னித்தது போல பிலேமோனும் ஒனேசிமுவை மன்னிப்பார்.